அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. எதிர்பாராத ஏதோ ஒன்று ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி முதல் நடக்க போகிறது. இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக திகழக்கூடியவர் வித்யாகாரகரான புதன். ஆனால் அதே வேளையில் வித்யாகாரகரான புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அவர் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம் என்று பார்க்கப்படுவதால் நிச்சயமாக எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமையும். ஏனென்றால் அவர் அஷ்டமஸ்தானத்தில் தற்போது நுழையவில்லை, ஏற்கனவே பாக்கியஸ்தானத்தில் நுழைந்து வலம் வந்த வித்யாகாரகரான புதன் அங்கு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டு தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று இன்னும் சில தினங்களில் மிகவும் வலுவாக மீண்டும் பாக்கியஸ்தானம் ஆகிய 9இல் அமர போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வித்யாகாரகரான புதனினுடைய வக்ர நிவர்த்தி பலம் பெறக்கூடிய அமைப்பு உறுதியாகவே கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான நுணுக்கமான சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வித்யாகாரகரான புதன் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே பல அதிரடியான மாற்றங்களை தங்களுடைய வாழ்வில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமான வலுவான அமைப்பில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கு மட்டும் அதிபதியல்ல, வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் இயற்கை சுப கிரகமாகவும் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது மிகவும் அபரிவிதமாக அதிரடியான மாற்றத்தை 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது 9ஆம் இடத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்ததால் நிச்சயமாக 9ஆம் இடத்தில் மீண்டும் வலுவாக அமரப்போவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் பலம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்வித தடையுமின்றி உங்களை வந்து சேரும். அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த தருணத்தில் வெற்றி பெறக்கூடிய வகையில், அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளில் வெற்றி பெறக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் திருப்திகரமாக கைகூடும். சிறு முயற்சியிலே
குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளை முற்றிலுமாக விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை உறுதியாக கட்டுப்படுத்துகிறார். எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் இருந்து வந்த பணிச்சுமை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகத்தில் மகிழ்ச்சியும் இனிமையும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக கடினமான பணிகளை கூட சரியான முறையில் மதிநுட்பத்தை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகமும் உண்டு. எனவே இந்த தருணத்தை கனகச்சிதமாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை எளிதில் இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். எனவே உற்பத்தி அதிகரிக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் சீராக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் எளிதில் கைகூடும். கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெயர் புகழையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் உறுதியாகவே விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உயர்கல்வி சார்ந்த பணிகளும் மிகவும் சாதகமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைவாக உங்களை தேடி நிச்சயம் வரும்.